சட்டசபையில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். சட்டசபை தேர்தல் இன்னும் 2 மாதங்களில் நடைபெற உள்ளது. எனவே முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடியாது. இதனால் அரசின் 5 மாத செலவினங்களுக்கு ஒப்புதல் பெற்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதற்காக புதுவை சட்டசபை இன்று வியாழக்கிழமை கூடியது. சட்டசபை சபாநாயகர் செல்வம் சபை நிகழ்வுகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து இரங்கல் குறிப்பை சபாநாயகர் செல்வம் வாசித்தார். முன்னாள் எம்எல்ஏ சுப்புராயன், முன்னாள் நீதிபதி சாவுத் அன்சாரி, மகாராஷ்டிரா முன்னாள் துணை முதல்வர் அஜித் பவார் ஆகியோர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இரங்கல் தீர்மானம் படித்துக் கொண்டிருந்த போது சுயேட்சை எம்எல்ஏ நேரு எழுந்து போலி மருந்து உற்பத்தியில் இந்த அரசு துணை போனது, இந்த ஊழலுக்கு சபாநாயகர் துணை போனதால் சட்டசபை நடத்துவதற்கு அருகதை அற்றவர் என கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். பின்னர் 5 மாத காலத்திற்கான இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். அப்பொழுது காங்கிரஸ் மற்றும் திமுக எதிர்க்கட்சிகள், புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கட்சிகள் போலி மருந்து ஊழலுக்கு துணை போய் உள்ளன. தலைமை செயலாளர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் முதல்வரையும் அமைச்சர்களையும் மதிப்பதில்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அரசு பதவி விலக வேண்டுமென கோஷங்களை எழுப்பினர். மாநில அந்தஸ்து குறித்தும் கோஷங்களை எழுப்பி தங்கள் கண்டனத்தை தெரிவித்தனர்.